அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம். இந்த மனித உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி, இத பலப்படுத்துறதுக்கு மலர் மருத்துவ ரீதியில என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறோம். முதல்ல இந்த இம்யூன் சிஸ்டம்னா என்ன, நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எங்க இருந்து உருவாகுது, அது என்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உடல் எப்படி தன்னைத்தானே தற்காத்துக்க ஒரு இயற்கை ஒரு சிஸ்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கு இந்த ஒரு மனித உடல்லையும். அதை பத்தி ஒரு விரிவா நம்ம பார்ப்போம். இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா, இந்த உடலுடைய ஒரு டிஃபென்ஸ் நெட்வொர்க், பாதுகாப்பு நெட்வொர்க், ஒரு பாதுகாப்பு அமைப்பு. எதால ஆனதுன்னா, நம்ம செல்களாலையும் டிஷ்யூக்களாலையும் ஆர்கன்ஸ் உறுப்புகளாலையும். ஒவ்வொரு செல்லும் வேலை செய்து, ஒவ்வொரு டிஷ்யூஸும் அந்த தசை நார்களும் அதுல சம்பந்தப்பட்ட வேலை செய்து, சில உறுப்புகளும் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமாக செயல்படும். இதோடைய வேலை என்ன, இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வேலை செய்ய போறாங்க இல்லையா இந்த உறுப்புகள், அந்த செல்கள், அந்த தசை நார்கள், அவங்களுடைய வேலை என்னன்னா, ஒரு ஹார்ம்ஃபுல் பேத்தோஜென்ஸ்னு சொல்லுவோம், வைரஸ், பாக்டீரியா, அப்புறம் பாராசைட்ஸ், ஒட்டுண்ணிகள், மொத்த நோய் கிருமிகளும் இது மூணுக்குள்ளதானே பெரும்பாலும் அடக்கணும். எல்லாமே இதுல தானே, கொரோனா வைரஸ். ஸோ இந்த வைரஸ், பாக்டீரியா, அப்புறம் ஒட்டுண்ணிகள்னு வரக்கூடிய இந்த பாராசைட்ஸ், இது கிட்ட இருந்தெல்லாம் இந்த உடலை பாதுகாக்கும். அடுத்தது, நம்ம உடம்புல நல்ல செல்கள், நார்மல் செல்கள், அப்நார்மல் செல்கள்னு உண்டு. நல்ல செல்கள்ங்கிறது ஆரோக்கியமான செல்கள், உருவாகும் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம். செல்கள் உருவாக்கிட்டே இருக்கும், அப்பதான் அந்த உடம்பு வளருது இல்லையா. குழந்தையா இருக்கிறவன் எப்படி ஒரு 6 அடி மனிதனா வளர்றான்னா, ஒரு உறுப்பும், ஒரு எலும்பும், ஒரு தசைனாரும், இந்த தோலும் செல்கள் உற்பத்தியில வளர்ந்துகிட்டே வருது. நம்ம வளர்ந்து நம்ம உயரம் நின்னுட்டாலும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து புதிய செல்கள் உற்பத்தி ஆகும். அந்த பழைய செல்கள், டெட் செல்ஸ் சொல்றது, நம்ம உடம்புல இருந்து நீங்கிடும். நம்ம உடம்புல இருந்து மேல இருந்து உதிர்ந்து போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதே போலதான் நம்ம உடம்புக்கு உள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆர்கனுமே அதை புதுப்பிச்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இந்த நார்மல் செல்ஸ் அப்படிங்கிறது அதுதான். அப்நார்மல் செல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் செல் மாதிரியே அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு களவாணின்னு சொல்லலாம், கேன்சர். கேன்சர் அப்நார்மல் செல். இப்போ உடல் இந்த நார்மல் செல்லையும் அப்நார்மல் செல்லையும் வேறுபடுத்தி அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அங்கதான் நோய் இருக்குன்னு அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்ஸ் எல்லாம் அதோடைய போராட்டத்தை அங்க போய் தொடும். நார்மலா இருக்கிற செல்லு மேல அது தாக்குதல் கொடுத்துருச்சுன்னா அந்த உடம்பு நோய்வாய்ப்பட்டுரும். அதுவும் ஒரு வகையான ஒரு நோய் உண்டு, அதை இதிலே பார்ப்போம் பின்னாடி. ஆனா எங்க நோய் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த உடல்ல அப்படின்றது இந்த உடல் ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டத்துடைய வேலையே நம்மள வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் மாதிரியான நோய் கிருமிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதும், இந்த உடல்ல இருக்கிற நார்மல் செல்லையும் அப்நார்மல் செல்லையும் பிரிச்சு கண்டறிஞ்சு அப்நார்மல் செல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு ஒரு ஹெல்த்தி டிஷ்யூஸ், ஆரோக்கியமான செல்கள், டிஷ்யூக்களை வாழ வைப்பதுதான் இந்த இம்யூன் சிஸ்டத்துடைய வேலையே. அதுதான் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டத்தை 2 சப்சிஸ்டமா பிரிக்கலாம். இந்த உடல் பிறக்கும் போதே இன்னேட் இம்யூன் சிஸ்டம்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. அதாவது பிறவியிலேயே இந்த உடலுக்கு இயற்கை ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை கொடுத்துரும். இதுதான் முதல் லைன், அதாவது இந்த டிஃபென்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த உடலை தற்காத்துக்கிறதுக்கு அதுக்கான முதல் கட்ட பாதுகாப்பு இங்கதான் இருக்கு. நம்ம பிறவியிலேயே நம்ம உடல்ல உருவாகும். இது என்னதுன்னா, நம்ம ஸ்கின் ஒரு இம்யூன் சிஸ்டம் தான். வெளியில இருந்து எந்த ஒரு பொருளையும் உள்ள அனுமதிக்க கூடாது. அப்போ இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த துளைகள் வழியா உள்ள இருந்து வேர்வை மட்டும் வருமே தவிர, தோல் வழியா ஒரு கிருமியோ வேற ஏதோ ஒரு விஷயமோ ஊடுருவாம தடுக்கிறது ஒண்ணு. ஒரு தொண்டை சரியில்லை அப்படின்னா இரும்பல் வரும். இரும்புனா நம்ம என்ன பண்றோம், சளி, கபம் வெளியே வரும், அது துப்புறோம் இல்லைங்களா. அது உடல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள எடுக்கிற ஒரு நடவடிக்கை. இருமல் அதிகமா வருதுன்னா அதை வெளியே தள்ளுது, அங்க என்னமோ ஒண்ணு அங்க தொந்தரவா இருக்கு, இருமலை கிரியேட் பண்ணி அதை வெளியே தள்ளுது உடம்பு.
அடுத்ததா நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் இருக்கு. அந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணுது? உணவை செரிமானம் செய்து உணவுல இருக்கக்கூடிய கிருமிகளையும் கொள்வது. அப்புறம் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸ் உள்ளேயே வந்து பெட்ரோலிங் செல்ஸ் சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லா அது வந்து ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். பெட்ரோல் போலீஸ் போற மாதிரி அது போகும். எங்கெல்லாம் வந்து இருக்கு. இது என்ன பண்ணும்னா அனாவசியமா ஏதோ ஒரு விஷயம், ஃபாரின் இன்வேட்னு சொல்லுவோம்ல, வெளியில இருந்து நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வருது, உணவு வழியாவோ நம்ம குடிக்கிற தண்ணி வழியாவோ காத்து வழியாவோ வருதுன்னா முதல்ல நடவடிக்கை எடுத்து சண்டை போட போறதே நம்ம பிறவியிலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்ஸ்ல ஏதோ ஒண்ணுதான் முதல்ல அந்த தற்காப்பு நடவடிக்கை எடுக்கும். ஓகே, இது நம்ம உடல்ல இயற்கையா அமைஞ்சிருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது சப்சிஸ்டம் பாத்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்ம உருவாக்கிக்க கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம். எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். இதுல என்ன பண்ணும்னா ஒரு நோய் உருவானதுக்கு அப்புறம் முதல்ல அந்த நோய் ஒரு முறையாவது வந்துடும். அந்த நோய் வந்த உடனே அப்போ அந்த நோய்க்கு எதிரான ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ரத்தத்துல உற்பத்தி பண்ணும். ஒருத்தருக்கு அம்மை போடுதுன்னு வச்சுக்கீங்களேன், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது எல்லாருக்கும் பெரும்பாலும் அம்மை போட்டுட்டு போயிடும். அந்த அம்மை மறுபடியும் வர்றதுங்கிறது, ஒரு முறை அம்மை வந்துட்டா மறுபடியும் வராதுங்கிறது பெரும்பான்மையா. ஒரு சிலருக்கு ரிப்பீட்டடா வரும், இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்கா இருந்தா. அந்த அம்மை உடம்புல போடும் போதே இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மைக்கான ஆன்டிபாடிஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி ஒரு நோய் வந்தா உடனே தற்காத்துக்க இந்த சோல்ஜர்ஸ், இந்த ஆன்டிபாடிஸை ரெடியா வச்சுக்கணும். இதை உடனே உற்பத்தி பண்ணணும்ன்ற அந்த மெமரியையும் உடல் வச்சுக்கணும். அந்த மெமரியையும் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடியும் ஒருத்தருக்கு அம்மை வருதுன்னா உடனே உடம்பு என்ன பண்ணும்? அதே நோய் அதே கிருமி, அப்ப என்ன ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணணும், உடனே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம். அந்த நோயை உடனே தாக்குதல் கொடுத்து அந்த நோயை குறைக்கணும் அப்படின்னு. ஸோ நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் வந்ததுக்கு அப்புறம் உடல் ஒரு தற்காப்பு சிஸ்டத்தை உருவாக்கும். அதுதான் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டம். அதே போல நாம் உண்ணும் உணவுகள், எடுத்த உடனே ஒரு குழந்தையா பிறக்கிற மனிதனுக்கு முதல்ல கொடுக்கும் போது இந்த லைட்டா சளி பிடிக்கிறது, இது வர்றது, ஒரு பழம் சாப்பிட்டா கூட சளி பிடிக்கும்னு ரொம்ப ஒரு அப்படியே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு பட்டு பஞ்சு போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி தொட்டாச்சினிங்கயா இருப்பாங்க. ஒரு பழம் சாப்பிட்டுங்களேன், ஐயோ வாழைப்பழம் சளி பிடிச்சிக்குங்க. சரி, ஒரு தர்பூசணி சாப்பிட்டுங்க, தர்பூசணி எல்லாம் வயிறுடைய ஹெல்த்துக்கு நல்ல ஒரு, அதுதான் ஒரு அருமையான பழம். சளி பிடிக்கும், பழம் சாப்பிட மாட்டேன். சரி, அந்த பழம் சாப்பிட்டா தான் அந்த பழத்தினால இந்த உடம்புக்கு எதனா பிரச்சனை வருமா, அதை ஏத்துக்கணுமா அப்படின்னா அந்த பழத்தினால வரக்கூடிய பிரச்சனைக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 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 அந்த உடம்பு ஏத்துக்கும். திடீர்னு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் பிரச்சனை வரும். நம்ம உண்ணும் உணவுகள், வெளியில இருந்து வர கிருமிகள், இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா ஒரு ஆன்டிபாடிஸை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அதனால பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டா அதை அந்த மெமரி என்ன பண்ணும், நம்ம உடல்ல இருக்கிற டிஎன்ஏ மெமரி வந்து இமீடியட்டா அந்த ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்றதுக்கு ரத்தத்துக்கும் நம்ம உறுப்புகளுக்கும் உத்தரவு கொடுக்கும். அது போயிட்டு இந்த நோயை கொள்ளும். ஸோ இந்த ரெண்டு வகையான சிஸ்டம் தான். பிறவியிலேயே ரெடியா அமைஞ்சுதான் இந்த கரு வந்து ஒரு குழந்தையா பிறக்கும் போதே அமைஞ்சிருக்கிற ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் ரத்தத்திலே ஊர்னது. அதுக்கப்புறம் அந்த மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை, வாழக்கூடிய நாடு, பனி 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 பிரதேசத்துல வாழறவங்களும் பாலைவனத்துல வாழறவங்களும் ஒண்ணு இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் வச்சு அந்த உடல் ஒரு தற்காப்பு சிஸ்டத்தை உருவாக்குறது அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டம்னு சொல்றோம். ஓகே, இப்ப இந்த ரெண்டு சிஸ்டமா பிரிஞ்சிருந்தாலும் இந்த உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி எங்க இருக்குது? என் இதயம் எங்க இருக்கு, இதயம் பம்ப் பண்ணிட்டு இருக்கு பிளட்ட. லங்ஸ் இங்க இருக்கு, மூச்சு காத்து சரியா ஆக்சிஜன் பிரிச்சு அனுப்பிட்டு இருக்கு. அப்ப இந்த இம்யூனிட்டி சிஸ்டம்ங்கிறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா? அவங்க எங்க இருக்காங்க? யார் இந்த சோல்ஜர்ஸ், யார் இந்த ஆட்கள், இந்த உறுப்புகள் யார் அப்படி இந்த உடம்புல எங்க அது இருக்கு அப்படின்னா மொத்தம் 7 ஆர்கன்ஸ் இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. மொத்தம் 7 ஆர்கன்ஸ். இந்த 7 ஆர்கனையும் பாத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரின்னு ரெண்டா பிரிச்சு வச்சு, இந்த ரெண்டு பிரைமரி சிஸ்டமும் செகண்டரி சிஸ்டமும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கான செல்களை உற்பத்தி பண்ணுது. இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு செல்கள் உற்பத்தி ஆகணும். அந்த செல்கள் உற்பத்தி ஆகும்போது அது பிறந்த குழந்தை மாதிரி, அதுக்கு வந்து மெச்சூர் ஆகணும்.
அது வந்து ஒரு அப்படியே பிறந்து அப்படியே இலசா வந்துச்சுன்னா அந்த நோய் கிருமியோட அது சண்டை போட முடியாது. அதுக்குன்னு ஒரு பலம் வேணும். அதை மெச்சூர் ஆக்கி பலமான செல்லா இந்த ரத்தத்துல அது அனுப்பும். இந்த 2 விஷயமும் தான் இந்த 7 ஆர்கன்லயும் நடந்தது. பிரைமரி இம்யூனிட்டி ஆர்கன், அந்த 7 ஆர்கன்ல பிரைமரி ஆர்கனா சொல்லக்கூடிய இடத்துலதான் இம்யூனிட்டி செல்ஸ் இருக்கு இல்லையா, இம்யூன் செல்ஸ், இந்த நோய் எதிர்ப்பு செல்கள், அது வந்து அங்கதான் உருவாகுது, பிறந்து மெச்சூர் ஆகுது, பிறந்து அது பலம் அடையுது. செகண்டரி ஆர்கன்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இம்யூன் செல்லும் அங்க உருவாகல. அங்க என்ன ஆகுதுன்னா இந்த இம்யூன் செல்ஸ் எல்லாம் அங்க ஒன்று கூடுது, கேதர் ஆகி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிராக போராட்டத்துக்கு அங்க தயாராகிறதுக்கு அது ஒரு இடம், செகண்டரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப எது எதெல்லாம் பிரைமரி ஆர்கன், முதலாவதான நோய் எதிர்ப்பு ஆர்கன் எது எதுன்னு பாத்தீங்கன்னா இத லிம்பாய்டு ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. லிம்ப் நோட்ஸ், லிம்பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரைமரி இடம் தான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது போல டெவலப்மெண்ட் சென்டர். லிம்போசைட்ஸ் பிளட் டெஸ்ட்ல நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, அது ஒண்ணு இல்ல, நம்ம உடலுடைய WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் தான் இந்த உடலுடைய முதலாவது நோய் எதிர்ப்பு செல். அந்த வெள்ளை அணுக்கள் லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரைமரி ஆர்கன்ல தான் பிறந்து அங்க மெச்சூர் ஆகுது, அங்க ட்ரெயின் ஆகுது, நோய் எதிர்ப்பு செல்லா மாறுறதுக்கு அங்க ட்ரைனிங் ஆகி ரத்தத்துக்கு வந்து இந்த உடம்ப பாதுகாத்து. இது எது எது பிரைமரி ஆர்கன் பாத்தீங்கன்னா, முதலாவது ஆர்கன் வந்து போன் மேரோ, எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜை இருக்கும் பாத்தீங்களா, எலும்புக்கு நடுவுல பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு ஒரு எலும்புக்குள்ளேயும் இருக்கும், எலும்பு மஜ்ஜை. அந்த எலும்பு மஜ்ஜை தான் முதலாவது ஆர்கன். எலும்பு மஜ்ஜைகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ், போனுக்குள்ள, நம்ம எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு போன்ற டிஷ்யூ. அங்க என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தத்தினுடைய RBC, ரெட் பிளட் கார்பசல்ஸ், WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அப்புறம் பிளேட்லெட்ஸ், தட்டை அணுக்கள். இது எல்லாமே இந்த இடத்துலதான் உற்பத்தி ஆகுது. உடம்பு அங்கதான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. இதுல முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா WBC தான் முதலாவது நபர். WBC, அப்புறம் பிளேட்லெட்ஸ், அப்புறம் RBC, இந்த ஆர்டர்ல தான் இவங்க வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸும் உற்பத்தி ஆகி இந்த WBCலே பாத்தீங்கன்னா 2 வகையான செல்லு வரும், பி செல்லு, டி செல்லுன்னுவாங்க. அந்த பி செல்லுங்கிறவரு அந்த போன் மேரோலயே பாத்தீங்கன்னா ஒரு பலமானவரா மாறுறாரு. அங்கேயே உற்பத்தி ஆகி அங்கேயே ஒரு பலமானவரா மெச்சூர்டா மாறி ட்ரைனிங் எடுத்து உடம்புக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு இம்யூன் செல்லா போயிடுறாரு. இது போன் மேரோல நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, முதலாவது லிம்பாய்டு ஆர்கன். 7 ஆர்கன்ல ஒரு ஆர்கன் சொல்லிட்டோம். அடுத்த ஆர்கன் வந்து தைமஸ் கிளாண்ட்னு சொல்லுவோம். தைமஸ் கிளாண்ட். இந்த தைமஸ் கிளாண்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, இந்த நெஞ்சு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நெஞ்சு எலும்பு, இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு. அங்க இருக்கிறது தான் தைமஸ் கிளாண்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க தைமஸ் கிளாண்ட் இருக்கு. இது வந்து இந்த மேல் நெஞ்சில இங்க இருக்கு. ஜஸ்ட் இந்த பிரஸ்ட் போன்னு சொல்லுவோம், நெஞ்சு எலும்புக்கு பின்பக்கத்துல ஒரு ஆர்கனா அது அமைஞ்சிருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க உற்பத்தியான WBCல பி செல்லு, டி செல்லுன்னு 2ஆ பிரிவாங்க. பி செல் அங்கேயே ட்ரைனிங் ஆயிட்டு மெச்சூர் ஆயிடும், பலமானதா மாறிடும். அந்த டி செல், டி லிம்போசைட்ஸ்னு ஒரு செல் இருக்கும், அது கிளம்பி இங்க வரும், தைமஸ் கிளாண்டுக்கு வந்துதான் மெச்சூர் செல்லா மாறும். போன் மேரோல இருந்து தைமஸ் கிளாண்டுக்கு அது டிராவல் ஆகி ரத்தத்துல வந்து இங்க சேர்ந்து அது ஒரு பலமான செல்லா மாறி அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சண்டை போடுறதுக்கு இது ரெடியாங்க. ஓகேவா? ஸோ பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பார்த்தா இது 2 தான். 7ல இது 2 பேர் தான் உற்பத்தி பண்றவங்க, உற்பத்தி பண்ணி மெச்சூர் ஆக்கக்கூடிய 2 பேர். மீதி இடங்கள், மீதி ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டரி ஆர்கன்ஸ். ரெண்டாவதா செகண்டரி ஆர்கன்ஸ்னா அவங்க எல்லாம் இதுக்கான ஃபங்க்ஷனுக்கு சரியா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சென்டர்னு சொல்லுவோம். இந்த இம்யூனிட்டி செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மெச்சூரான இம்யூனிட்டி செல்ஸ், இதெல்லாம் ஒண்ணு கூடி அங்க வந்து ரெடியா இருக்கும். அது ஒரு எப்படின்னா ஒரு ரன்வே மாதிரி, ஒரு படைக்கான ஒரு இடம் மாதிரி, ஒரு போர்க்களம் மாதிரி, இவங்க எல்லாம் அங்க போய் ரெடியா இருப்பாங்க. எங்க நோய் எதிர்ப்பு பிரச்சனை வந்தாலும் கொடுக்கணும். இது இந்த உடல் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த உடம்புல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்பதான் நோய் வராம இருக்கும். நோய் வந்ததுக்கு அப்புறம் இது நடக்கல, இது நடக்கிறதுனாலதான்
நம்ம நோய் வராம இருக்கு. சரியா நடந்துகிட்டு இருந்தா எந்த நோயும் வராம இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா லிம்ப் நோட்ஸ்னு சொல்லுவோம். லிம்ப் நோட்ஸ். லிம்ப் நோட்ஸ்ங்கிறது இந்த உடம்பு முழுக்க அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி குட்டி கிளாண்ட், லிம்ப் கிளாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பீன்ஸ் விதை போல ஒரு குட்டி ஷேப்ல இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கு இந்த உடம்புலன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கு. கழுத்துல இருக்கு, லிம்ப் நோட்ஸ் ஹெட்னு சொல்லுவோம், அங்கங்க இருக்கு. இந்த அக்கிள் பகுதிகள் ஆம்பிட்ஸ்ல இருக்கு. குரோயின்னு சொல்லக்கூடியது பிறப்புறுப்புக்கு கீழே அங்கேயும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த உடல் முழுக்க லிம்ப் நோட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மெச்சூர் செல்ஸ் எல்லாம் போயிட்டு ரெடியா இருந்துட்டு இது இந்த உடல்ல ஓடக்கூடிய ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இந்த ரத்தம், இந்த இது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. ரத்தமா இருக்கட்டும், வேற சில ஃப்ளூயிட்ஸா இருக்கட்டும், இந்த உடலுக்குள்ள ஓடக்கூடியதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வைரஸ், பாக்டீரியா இத ட்ராப் பண்ணுது, பிடிச்சு அதை கொள்ளுது, அதை உடம்புல இருந்து வெளியேது. ஓகேவா? அந்த வைரஸ், பாக்டீரியா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி எடுத்தது. அதே போல வைரஸ், பாக்டீரியா, டேமேஜ்டு செல்ஸ், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நார்மல் செல் ஒண்ணு, டேமேஜ்டு செல், அப்நார்மல் செல்லாம் கேன்சர் வர வைக்கக்கூடியது இல்ல கேன்சர் செல்ஸ் ஆனது. இதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு உடம்புல டேமேஜ் செல் அதிகமா இருக்கோ, ஒரு லெவலுக்கு மேல போகுதோ, அது கேன்சரா மாறக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இந்த வேலை நடக்குது. அடுத்த ஆர்கன், இப்போ நம்ம மொத்தம் 7 ஆர்கன்ல 4வது ஆர்கன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளீன், மண்ணீரல். நம்ம உடல்ல மண்ணீரல். இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புடைய லெப்ட் சைட்ல இங்க அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த மண்ணீரல் பாத்தீங்கன்னா இந்த வயிறு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ரத்தத்தை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன். இது என்ன பண்ணும்னா ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லா செல்ஸுக்குமே ஒரு வாழ்நாள் இருக்கு. ஆர்பிசிக்கெல்லாம் 140 நாள் அது மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அந்த செல்ஸ் பிறப்பதும் அது அதோடைய வேலையை முடிச்சுட்டு இறக்கும் போது அடுத்தடுத்த செல்ஸ் ரெடியா அந்த உடல் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் இந்த சுழற்சி, அதுதான் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும்னு சொன்னோம். இறந்து போன செல்ஸ் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்திக்காக வந்ததுல வேலையை முடிச்சுட்டு இறந்து போச்சு இல்லையா, ஸோ அந்த டேமேஜ்டு செல்ஸ் இல்லைன்னா பழைய செல்கள், செயலிழந்த செல்களை ரத்தத்துல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது வந்து இந்த மண்ணீரலுடைய வேலை. ஃபில்டர் பண்ணி எடுத்து உடலுடைய கழிவுகளோட தள்ளி வெளியேற்றும். நம்ம போற யூரின்லயோ நம்ம போகக்கூடிய மோஷன்லயோ அதெல்லாம் வெளியேற்றிக்கிட்டே இருப்போம். அடுத்ததா இந்த ரத்தத்திலே இருக்கக்கூடிய சில நோய் கிருமிகள், ரத்தத்துல உருவாகிறதுக்கு பார்க்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாம் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துரும், ட்ராப் பண்ணும், பிடிச்சிட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ், ரத்தத்துல எதனா நோய் கிருமிகள் இருக்கு, ரத்தம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது உடனே உடம்பு அலர்ட் பண்ணி அதுக்கான இம்யூனிட்டி சிஸ்டத்தை இங்க இருந்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததா 5வதா பார்க்கக்கூடிய ஆர்கன் பாத்தீங்கன்னா இந்த தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய டான்சில்ஸ், அடினாய்டுன்னு சொல்லக்கூடிய 2 தசை அமைப்பு. டான்சில், அடினாய்டு. இத பாத்தீங்கன்னா ஒரு லிம்பாய்டு டிஷ்யூ, இந்த த்ரோட், தொண்டை பகுதி, அப்புறம் இந்த நாக்கு, நேசல் கேவிட்டிக்கு சேர்ந்தாப்புல இது பின்பக்கத்துல அமைஞ்சிருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிஸ்டம். முதல்ல அலாரம் அடிச்சிடும். சளி பிடிக்க போகுது, நம்ம மூச்சு வழியா ஏதோ ஒரு கிருமி உள்ள போகுது, காத்து வழியா போகுதுன்னா முதல்ல நமக்கு இரும்பல் வந்து முதல்ல அலர்ட் பண்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த சிலருக்கெல்லாம் டான்சிலிட்டிஸ்னு வரும். இந்த தசை பகுதி வீக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உணவுனாலேயோ காத்துல உள்ள போன ஒரு கிருமியாலேயோ அந்த டான்சிலிட்டிஸ் வந்து பாதிக்கப்படும். அப்போ அங்க வீக்கம் இருக்கும், தொண்டையில வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அடினாய்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துலயும் அந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா நம்ம மூச்சு காத்து வழியா நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு காத்துல வரக்கூடிய நோய் கிருமிகளை எல்லாம் ஃபில்டர் பண்ண வேண்டியது, அதை தடுத்து அங்கேயே ரிமூவ் பண்ண வேண்டியது இவங்களுடைய வேலையா நடந்துகிட்டு. அது நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா உள்ள போயிட்டு பெரிய இன்ஃபெக்ஷனா ஃபார்ம் ஆகும். இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பலமா இருக்கிற வரைக்கும் அங்கேயே தடுத்துடுறாங்க. டான்சிலோ அடினாய்டோ வீக் ஆயிடுச்சு, அதுவே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கிருமிகள் உள்ள வர ஆரம்பிக்கும். அது வேற சில நோய்களை உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 6வதா இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ஆர்கன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிசைட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பெருகுடல்ல ஒரு பகுதியை அப்படி துண்டா இருக்கிறத வெட்டி வீசிடுவாங்க.
ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா சயின்ஸ் புக்ல 10th புக்ல கூட நான் படிக்கிற காலத்துல இருந்து இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது உடம்புக்கு தேவையற்ற உறுப்புன்னு ஒரு லைன் போட்டிருப்பாங்க சயின்ஸ் புக்ல. அப்ப இருந்தே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அப்பெண்டிக்ஸ்ன்றது தேவையில்லாத உறுப்புனா ஏன் உடம்புல இருக்கு அப்படின்னு. ஆனா அப்பெண்டிசைட்டிஸ் இந்த உறுப்பு, இந்த உடம்புல எந்த ஒரு உறுப்பும் தேவையில்லாதது இல்ல. இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது பெருகுடலோட அட்டாச் ஆன ஒரு சின்ன வால் போன்ற பகுதி, குடல் வால் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி. இதுக்கு பர்பஸ் உண்டு. இதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலத்துடைய ஒரு முக்கியமான பகுதி. இது என்ன பண்ணுதுன்னா, வயிற்றுல நம்ம உண்ணும் உணவுகள் செரிமானமாகிறதுக்கான கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. வயிற்றுக்குள்ள சில கட் பாக்டீரியா நமக்கு உண்டு. அதுதான் இந்த உணவை, நல்ல பாக்டீரியாக்கள் உணவை செரிமானம் பண்ணக்கூடியது. இந்த கட் பாக்டீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய செரிமான மண்டலம், பெருகுடல், இந்த செரிமான மண்டலம் ஏரியாவுக்குள்ள எந்த நோய் தொற்றும் வராம பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை இந்த அப்பெண்டிக்ஸ் ஏரியாவில இருந்து இது பார்த்துக்கும். அப்ப அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அடிக்கடி இந்த வயிறு உபாதைகள், இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, மொத்தம் 7 ஆர்கன் சொன்னோம், அதுல 6 ஆர்கன் பார்த்துட்டோம். 7ஆவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு தசை நார் அமைப்பு. இதை மால்ட்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இல்ல பேயர்ஸ் பேட்ச் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படும். இது என்னன்னா ஒரு இம்யூனிட்டி டிஷ்யூ, மியூக்கஸ் மெம்பர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த மூக்குல இருந்து தொண்டையில இருந்து உள்பகுதியில ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்கும். மூச்சு குழல்ல ஒரு லேயர் டிஷ்யூவா இருக்கும் மியூக்கஸ் மெம்பரேன். இந்த மூச்சு காத்துல போகக்கூடிய ஜெர்ம்ஸ், மண்ணோ வேற ஏதோ ஒண்ணு இந்த மியூக்கஸ் மெம்பர்ல ஒட்டிக்கும். இந்த மியூக்கஸ் மெம்பர் அங்க இருக்கிற கிருமிகளை வெளியே தள்ளும் போதுதான் அது சளியா வெளியே வரும். சளி மூக்குல ஒழுகுதுன்னா அது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி மூலயமா வெளியே தள்ளிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெளியே நல்லா தள்ளுறதுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்கணுமே தவிர அதை உடனே காய வைக்க மருந்து கொடுக்க கூடாது. ஆங்கில மருந்துகள் அதை அங்கேயே காய வச்சிடும். ஆனால் இயற்கையான மருந்துகள் எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த மியூக்கஸ் மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணி வேகமா வெளியே தள்ள வச்சிடும். மருந்து எடுத்த உடனே கடகடன்னு சளி வெளியே கொட்டிடும். ஸோ அந்த 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 மாதிரி ஒரு தசை அமைப்பு நம்ம மூச்சு குழல்ல மட்டும் கிடையாது, டைஜஸ்டிவ் ட்ராக்கு, யூரினரி ட்ராக்கு, இந்த இடத்துல எல்லாத்துலயுமே இந்த ஒரு டிஷ்யூஸ் அமைஞ்சிருக்கும். குறிப்பா நம்மளுடைய சிறு குடல்ல அமைஞ்சிருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பேயர்ஸ் பேட்ச்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த டிஷ்யூ அமைப்பு சிறுகுடல்லையும் உள்ள இருக்கிற லேயர் மேல படிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் பேயர்ஸ் பேட்ச். அங்க அது என்ன பண்ணுதுன்னா உணவுல ஏதாவது கிருமிகள் வந்துச்சுன்னா அதை கில் பண்ணிட்டு அந்த கிருமிகளை கொண்டுட்டு உடம்பை பாதுகாக்கிற வேலையை இது செஞ்சு. ஸோ இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 7 ஆர்கனும் இது செய்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையும் தான். முதலாவதாக போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை. இரண்டாவது தைமஸ் கிளாண்டு. மூன்றாவது உடல் முழுக்க அமைந்திருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ். நான்காவது மண்ணீரல், ஸ்பிளீன். டான்சில்ஸ் அண்ட் அடினாய்டு 5ஆவதா இருக்கு. அப்பண்டிசிட்டிஸ், குடல்வால், பெருகுடல்ல இருக்கக்கூடிய குடல்வால். அப்புறம் இந்த உடம்பு முழுக்க அமைஞ்சிருக்கிற லிம்பாய்டு டிஷ்யூஸ், மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஷ்யூஸ். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடம்புடைய தற்காப்பு அமைப்பு, இயற்கை இந்த மனித உடல்ல அமைச்சிருக்கிற தற்காப்பு அமைப்பு. பை 24/7 பர்த் டு டெத் இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலம். அப்ப இங்கதான் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு, மருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போனாதான் நோய் எதிர்ப்பு சக்தியே வரும். சரிங்களா? ஒருவேளை இம்யூன் சிஸ்டமே ஏதோ ஒரு வகையில கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள ஒரு தகராறு வந்துடுச்சு இந்த உடம்புல அப்படின்னா, முதல்ல அந்த உடல் சந்திக்கக்கூடிய விஷயம் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா அந்த உடம்புடைய இம்யூனிட்டி சிஸ்டம் தவறுதலாக அவங்க உடம்புடைய ஹெல்த்தியான செல் இருக்கு இல்லைங்களா, ஆரோக்கியமான செல், அப்நார்மல் செல்ல மட்டும் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய ஹெல்த்தி செல்லையும் சேர்த்து அட்டாக் பண்ணிடும். அதையும் சேர்த்து கொண்டு தவறுதலா நினைச்சுக்கிட்ட குழப்பம் அடைஞ்சிடும். ஸோ இதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. இது பெரும்பாலும் இதனால வரக்கூடிய நோய்கள்ல டைப் 1 டயபெட்டிஸ் இதுக்குள்ள சேரும். இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், மூட்டு வீக்கம், மூட்டு வலிகள்ல மூட்டு வீக்கம், அந்த மூட்டு தசைனார் கிழியறது, இது மாதிரி நிறைய. நான் சந்திச்ச பேஷண்ட்ல உடம்பு முழுக்க முடியே இருக்காது, அவங்க ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், முடியே இல்லாம இருப்பாங்க.
இன்னும் ஒருத்தருக்கு உடம்பு வெயிட்டே ஏறாது, 35 கிலோலயே இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சில இந்த மலர் மருந்துகள் மூலியமா எடுத்ததுக்கு அப்புறம் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க பார்த்தாங்க. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ல அதையும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு மால் ஃபங்க்ஷன். அடுத்ததான் இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்பட்ட அலர்ஜிஸ் வரும். அலர்ஜிங்கிறது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணுது. குளிர் ஒத்துக்கல, உடனே சளி, உடனே அந்த நிமிஷமே சளி, தும்பல், உடனே தலைவலி. குளிர் ஒத்துக்கல, டிராவல் பண்ண முடியாது. எந்நேரமும் வெயில்லையும் கூட ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு சுத்துற ஒரு நிலைமை அந்த உடலுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்கல, உடனே சளி பிடிக்குது. அப்புறம் அந்த பூக்கள் நிறைஞ்ச இடத்துல போனாங்கன்னா அந்த மகரந்த துகள்கள் காத்துல பறக்கணும், உடனே மூச்சு திணறல் வந்துடும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அலர்ஜி. தோல் வியாதிகள், சைனசைட்டிஸ் போன்ற வியாதிகள், இதெல்லாம் அலர்ஜி. இதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் சரிவர வேலை செய்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்றது அர்த்தம். நோய் வந்தாலே இம்யூன் சிஸ்டம் சரியா வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை அது அப்படின்றது அர்த்தம். இல்லைன்னா இம்யூனோ, மூணாவதா சொல்லக்கூடியது இம்யூனோ டெபிஷியன்சி. இம்யூனிட்டி சிஸ்டத்துல ஒரு குறைபாடு, பத்தல. டெபிஷியன்சினா என்ன? குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரி இம்யூன் டெபிஷியன்சி இருக்கும். வீக்கான இம்யூனிட்டி சிஸ்டம், அந்த உடலுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலமே வீக்கா இருக்கும். நம்ம சொல்ற அந்த தைமஸ் கிளாண்ட்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்களால சரியா செய்ய முடியாது அந்த உறுப்புகளால. இது எதனால வருதுன்னா பெரும்பாலும் பரம்பரை வியாதிகளா வர வாய்ப்பு. சீக்காளியாவே இருப்பார். அதுல அப்படியே பார்த்தா அடுத்த தலைமுறையில ஒரு புள்ள ஏதோ ஒரு சீக்காளியாவே இருக்கும். இது ஜெனட்டிக்கா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு நேரத்துல எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு மருந்து, ஒரு தடுப்பூசியோ வேற ஏதோ ஒரு ஊசியோ ஏதோ ஒரு மருந்துகளோ உள்ள போயிட்டு இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை பாதிச்சாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறது உடம்பு, மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்யூனோ டெபிஷியன்சி. ஸோ இம்யூனிட்டி குறையுது அப்படின்னா இந்த 3 வகையான விஷயத்துக்குள்ளதான் நோய்கள் அடக்கப்படும். ஓகே, ரைட். இது இம்யூனிட்டி சிஸ்டம், அதை பத்தின ஒரு விளக்கம். இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை இந்த உடம்புல நம்ம சரிவர பராமரிக்கணும் அப்படின்னா சரியான உணவு தேவை. நல்ல ஹெல்த்தியான டயட், பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். நல்லா சாப்பிடணும். என்னைக்குமே சாப்பாட்டுக்கு மட்டும் கூச்சப்படவும் கூடாது. ஹெல்த்தியான டயட் சாப்பிட்றதுக்கு யாருக்கிட்டையும் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கவும் கூடாது. நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள், நல்ல நாட்டு ரக அரிசிகள், இது மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட பழகும். சைவமோ அசைவமோ அது அவரவர் சொந்த விருப்பம். ஆனா அது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா எடுத்துக்கணும். ஒரே உணவு நிறைய சாப்பிட்றதும் தவறு, ஏதோ சில உணவுகளை தவிர்க்கிறதும் தவறு. எல்லாமே சாப்பிடணும். ஒரு இனிப்பும் சாப்பிடணும், பாகற்காயும் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் இந்த உடலை பழக்கப்படுத்திக்கணும். அப்புறம் ரெகுலரான எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், முழுமையான டீப் ஸ்லீப் வேணும். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே அவசியம். ஓகே, ஸோ இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை பொதுவாகவே பலப்படுத்துறதுக்கு மலர் மருத்துவத்துல ஒரு காம்பினேஷனை ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் உருவாக்கிடும். இந்திய மலர்களும் லண்டன் மலர்களும் சேர்ந்தது போல ஆஸ்திரேலிய மலர்கள் எல்லாமே சேர்த்து எதெல்லாம் இந்த உடம்புக்கு அடிக்கடி வரும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்மோன் பேலன்ஸும் கரெக்டா இருக்கணும். அதே போல இந்த அலர்ஜிஸ்க்கு எதிர்ப்பா இந்த உடம்பு இந்த அலர்ஜி வராம தன்னைத்தானே பாதுகாக்கணும். சரியான முறையில உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இயங்கணும் அப்படிங்கிறத கருத்துல வச்சுக்கிட்டு ஒரு மலர் மருத்துவ காம்பினேஷன்ல ஒரு மலர் மருந்துகளும் அவைலபிள். இந்த மலர் மருந்துகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ஏன்னா இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை பில்டப் பண்றதுக்கு தான் நம்ம எத்தனையோ விஷயங்கள் வெளியிருந்து எடுக்கிறோம். உணவு மூலயமா எடுத்துக்கிறோம், மருந்து மூலயமாவும் எடுத்துக்கிறோம். அடிக்கடி சளி பிடிக்கிறது, தொட்டதுக்கெல்லாம் ஜுரம் வர்றது, இது மாதிரி வீட்டுல குழந்தைகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, இல்ல பெரியவங்களே இருக்கிறாங்கன்னா கூட மொத்தமா எல்லாருமே வீட்டுல ஒரு ஃபேமிலியா கூட டெய்லி இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கிட்டாலே, கன்சியூம் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி ஏதோ சில பிரச்சனைகள் வருதுன்னா அப்போ நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கமா ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டிட்டு இருந்தோம்னா வந்துடும். ஓகே, ஸோ இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயற்கை முறையில மலர் மருத்துவம் மூலமாக நம்மளால மிக சிறப்பா நம்மளால செயல்பட வைக்க முடியும். இது மலர் மருத்துவம் மூலயமா எந்த பக்க விளைவுகளும் இல்லாம நம்மளால உருவாக்கும். உணவு
நல்ல தூக்கம் குறைஞ்சாலும் தூக்கத்துக்கும் மலர் மருந்துகள் உண்டு. மன அழுத்தம் இருந்தாலும் அதையும் மலர் மருந்துகள் சரி செய்யும். ஸோ எதுவும் இல்லை, ஜென்ரலாவே நான் என்னோட இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் எனக்கு பிரச்சனை தெரியல அப்படின்னாலும் அந்த குடும்பமே அழகா அவங்க எடுத்துக்கிட்டு நோயிலிருந்து தற்காத்துக்கிற முதல் படியா வச்சுக்கிறதுக்கும் மலர் மருந்துகள் அவைலபிளா இருக்கு. ஓகே, நம்ம கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா